புவியல்ல நிலப்பரப்பும் பெருங்கடலும். செகண்ட் லெசன். இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் நில வகைப்பாடு. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சி. முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும் முல்லை. மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும் மருதம். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த நிலமும் நெய்தல். பாலை மணலும் மணல் சார்ந்த நிலமும் பாலை. முதல் நிலை கண்டங்கள் பெருங்கடல்கள் முதல் நிலையில் வரன. இரண்டாம் நிலை மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள். மூன்றாம் நிலை பள்ளத்தாக்கு கடற்கரை மணல் குன்றுகள். மூன்றாம் நிலை பள்ளத்தாக்கு கடற்கரை மணல் குன்றுகள். மூன்றாம் நிலை. நிலசந்தி இரண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது இரண்டு பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பரப்பு நிலசந்தி ஆகும். நிலசந்தி என்பது இரண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது இரண்டு பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான குறுகிய நிலப்பகுதி நிலச்சந்தி ஆகும். டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினம். டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினம். சர்வதேச மலைகள் தினத்தை கொண்டாடுவதற்காக முழக்கத்தொடர்கள் சூறடிகள். இது தவிர டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினம். தர்மபுரி பீடபூமி. தர்மபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி ஆகியன தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள் ஆகும். தர்மபுரி கோயம்புத்தூர் மதுரையெல்லாம் பீடபூமி. இவை தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள் ஆகும். ஆற்றுச் சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்குகின்றன. இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்றுச் சமவெளிகளில் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி வளர்ந்தன. புவியின் மேற்பரப்பில் உள்ள பொருட்களை பாறைகள் அரித்து அகற்றுதலே அரித்தல் எனப்படுகிறது. இவ்வாறு அரிக்கப்பட்ட பாறை துகள்கள் கடத்தப்பட்டு தாழ்நில பகுதிகளில் படிய வைக்கப்படுகின்றன. இச்செயல் படிய வைத்தல் எனப்படுகிறது. உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம். உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரம் 8848 மீட்டர் உடையது. மரியானா அகழியில் 10,994 மீட்டர். அது பள்ளம் வரதுனால மைனஸில் குறியிடுறோம். அகழியில் மூழ்கிவிடும் என்றால் அதன் ஆழத்தை உணர்ந்தறிவாயாக. இந்த உயரமான எவரெஸ்ட் சிகரம் மரியானா அகழியில் மூழ்கிடும். அந்த அளவுக்கு மரியானா அகழி ஆழமானது. கடலின் ஆழத்தை மீட்டர் மைனஸ் என்ற குறியீட்டால் குறிப்பிட வேண்டும். ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினாண்டு மெகல்லன் பசிபிக் என பெயரிட்டார். பசிபிக் என்பதன் பொருள் அமைதி என்பதாகும். யார் பெயரிட்டார்னா ஸ்பெயின் நாட்டு மாலுமி பெர்டினாண்ட் மெகல்லன் தான் பசிபிக்னு பெயர் வச்சிருக்காரு. பசிபிக் என்பதன் பொருள் அமைதி. பாக் நீர்ச்சந்தி வங்காளா விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது. பாக் நீர்ச்சந்தி வங்காளா விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது. 6 டிகிரி கால்வாய் இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது. 6 டிகிரி கால்வாய் இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 10 டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபர் தீவையும் அந்தமான் தீவையும் நிக்கோபர் தீவையும் பிரிக்கிறது.